ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடல் வறுவல், ஹோட்டல் ஸ்டைல் குடல் வறுவல். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குடலை வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா குடலில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கல்லுப்பு சேர்த்து மஞ்சள் சேர்த்து கழுவும் போது அந்த ஸ்மெல்லு வராது. அதுக்காக நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம குடலை வந்து வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடலை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு குக்கரில் குடலை சேர்த்து இருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. குடலுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம். இப்போ குடலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். குடல் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா, அதாவது குடல் வந்து இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் விட்டு குடல் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குடல் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுவலுக்கு தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துப்போம். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட 150 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட ஒரு நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் போண்டா தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டோம். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் கறி மசால் தூள், மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச குடலை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். குடலில் இருக்க தண்ணியே சரியாக போகும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இது தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மிதந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் போதும். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மல்லி இலை சேர்த்துப்போம். மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.